திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் உள்ள 40 டன் எடையுள்ள பாறையை உடைக்கும் பணியில் திருச்சியை சேர்ந்த குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்க கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தினுடைய இந்த பாறை அகற்றும் பணி எந்த அளவுக்கு தீவிரமாக நடந்து வருகிறது? முழு விவரங்கள் என்ன? திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி பெஞ்சால் புயலின் காரணமாக பெய்த கனமழையில் அண்ணாமலையார் மலையின் மீது மண் சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் வஉசி நகர் பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தில் 7 பேர் இந்த மண் சரிவில் சிக்கி பலியானார்கள். இந்நிலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக அந்த 40 டன் எடை கொண்ட பாறை உள்ள நிலையில் அந்த பகுதியில் இருந்து 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது அகற்றப்பட்டு தற்காலிக இடத்தில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் அந்த பாறை எப்போது அகற்றப்படும் என்ற கேள்வி பொதுமக்கள் வீட்ல இருந்தே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே சோப்பு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. எழுந்து வந்த நிலையில் இன்று திருச்சியை சேர்ந்த பாறை வெடி வைத்து அகற்றும் நிபுணர்கள் குழு, ஒரு 10 பேர் அடங்கிய குழு தற்போது அந்த மலையில் உள்ள அந்த பாறையை வெடி வைத்து அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலில் அந்த பாறையில் பல்வேறு இடங்களில் துளையிட்டு அதில் வெடிப்பொருட்களை நிரப்பி பாதுகாப்பாக, அதாவது அந்த பாறையை சுற்றி இரும்பு சீட்டினால் ஒரு தடுப்புகளை அமைத்து அந்த பாறையை வெடிவைக்கும் முயற்சியில் தற்போது அந்த குழுவினர் ஈடுபட்டுள்ளார்கள். இதில் 10 நபர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த பாறையை வெடி வைத்து அகற்றும் பணிகள் 3 நாட்கள் தேவைப்படும் என்றும், நாளை மாலை வரை இந்த பாறைகளை சுரை போடும் பணிகள் நடைபெறும் என்றும், மேலும் அதற்கு பிறகு வெடிப்பொருட்களை நிரப்பி பாதுகாப்பாக அந்த பாறையை வெடிவைக்கும் முயற்சியை இந்த குழுவினர் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். ரைட். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி.